ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டிவேஷனல் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிற போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிளான் யுவர் பெர்ஃபெக்ட் டே. ஒரு நாளை எப்படி வந்து திட்டமிடுவது அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் உங்ககிட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, போன மந்த் ஒரு மை பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு டைமை சேவ் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஒரு பிளானர் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்தது, இதே மாதிரி நிறைய வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி பர் டேவை வந்து பிளான் பண்ணுவேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத இன்னைக்கு நைட்டே வந்து எழுதி வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா தான் ஞாபக மருதி அதெல்லாமே கம்மியாகும். அட் த சேம் டைம் நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம அந்த நோட்ஸ் பார்த்தாவது நம்ம கண்டிப்பாக செஞ்சுருவோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் ஃபாலோ பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தூங்கிடணும். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குது. ஸோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 ஹவர்ஸாவது தூங்குறது தான் நமக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ரொம்ப ஜாலியாக உற்சாகமாகவும் இருக்கும். காலைல எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம என்ன நேரம் வந்து எந்திரிக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த நேரத்தில் எந்திரிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கோணல் முற்றும் கோணல். காலையிலேயே நீங்கள் வந்து நினச்ச நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கலை அப்படின்னு சொன்னோன்னா, அந்த டேவே வந்து கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணபடியே போகாது. அந்த டேயே நீங்கள் ரொம்ப டல்லான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ காலையில் நீங்கள் எந்த நேரத்துக்கு எந்திரிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த நேரத்துக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எந்திரிச்சு ஒரு வேலையாக செய்ய ட்ரை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து நேரமும் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணபடி அந்த டேவும் போகும். நீங்களும் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ ஃபோர்த் ஃபாலோ பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், காலையில் உணவு மட்டும் அரசரை போல் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் உணவு அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நல்ல சாப்பிட்டா தான் நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான லைஃப் இருக்கும். ஸோ அதனால் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிட்ணும். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றணும். ஸோ அதான் மெயின். ஸோ ஃபிஃப்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் நம்ம என்னென்னமோ வேலை செய்வோம். ஆனால் நமக்குன்னு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போமான்னா பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நமக்குன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணணும். அது எதுவாக வேணா இருக்கலாம். நமக்கு டிவி பார்க்குறது பிடிச்சிருக்கலாம். ஸோ டிவி ஒரு மணி நேரம் பார்க்கலாம். நமக்கு தூங்குறது பிடிச்சிருக்கலாம். தப்பே கிடையாது. 1 மணி நேரம் தூங்கலாம். இல்லை புக்ஸ் படிக்க பிடிச்சிருக்கலாம், புக்ஸ் படிக்கலாம். இல்லை ட்ராயிங் வரைய பிடிக்கும்னா ட்ராயிங், நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் செஞ்சோன்னா நமக்கு வந்து நம்ம லைஃப்பை நம்ம வந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் இந்த 5 ஹேபிட்ஸ் தான் நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, ஒரு நாள் பிளான் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. உங்களுக்கு எப்படி இருந்தது, அன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தோணுதோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.